வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 209 முன்னேறாத காரணம் என்பது தலைப்பு. அக்காலத்தில் தமிழன் சிறப்பாய் நாட்டை ஆண்டிருந்தான் என வீரம் பேசுகின்றோம். எக்காலத்தும் சண்டையிட்டு கொண்டே ஏற்றம் இழந்தான். விளைவே இன்றைய போக்கு. தக்கோர்கள் சிந்திப்பீர். தமிழர் நாடு சாதி மொழி இன வெறியர் சூழ்ச்சி தன்னில் சிக்காமல் சிந்தனையை உயர்த்தி ஆய்ந்து சீர்திருத்தமுடன் வாழ வழிவகுப்பீர். தமிழர்கள் என்றாலே வீரமும் காதலும் எங்களது இரு கண்கள் என்று நாம் பேசுவோம். சேர சோழ பாண்டியர்களது வீரத்தை எடுத்து காட்டுவோம். எத்தனை உயர்வாக தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறோம் என்று. ஆனால் உயர்வாக வாழ்ந்தது கொஞ்சம் என்றால் சண்டையிட்டு கொண்டேதானே நம்முடைய அந்த உயர்வையெல்லாம் இழந்து நிற்கிறோம். அதே சேர சோழ பாண்டியர்கள் என்றைக்காவது ஒற்றுமையாக இருந்தார்களா? ஒருவருக்கொருவர் சண்டையிட்டதால் நம்முடைய மதிப்பை நாம் இழந்தோம். அதனுடைய விளைவுதான் இன்றைய போக்கும் கூட. இந்த ஒற்றுமையின்மை இன்றும் நம்மை தொடர்கிறது. எனவே தக்கவர்கள், அறிவில் உயர்ந்தவர்கள் சிந்திப்பீர். இனியும் தமிழர்கள் நாடு ஜாதி மொழி இனம் என்று ஒரு குறுகிய எல்லையை கட்டிப்பிடித்து கொண்டு தாங்கள் தலைமை பொறுப்பேற்க வேண்டும். என ஒரு ஜாதிக்கு தான் தலைவனாக இருப்பது, தமிழ் இனத்திற்கு தான் தலைமை தாங்க வேண்டும் என்கின்ற அவர்களது அந்த அதிகார ஆசைக்கு நாம் பலியாகாமல் நம்முடைய சிந்தனையை உயர்த்தி சிந்திப்போம். இன்று நமக்கு தேவை என்ன? விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக இன்று உலகம் முழுவதும் இணைந்திருக்கிறது. எனவே நம் குழந்தைகள் இந்த விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தி தங்கள் அறிவை கொண்டு உலகம் முழுவதற்கும் உயர்ந்த விஷயங்களை கொடுக்கணும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பேசிய தமிழினம் அல்லவா? அப்பொழுது உலகம் முழுவதையும் அரவணைத்துக் கொள்வோம். இந்த உயர்ந்த பண்பை நாம் நம்முடைய நாட்டினுடைய பங்களிப்பாக உலகிற்கு கொண்டு செல்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.